இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா 75 ரூபாயை உங்களுக்கு மிச்சம் பண்ணிப்பாரு. ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியான நாளில இருந்து தேசிய நெடுஞ்சாலையில மாறப்போற 4 விஷயங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 66 டோல்கேட்ல சுங்க கட்டணம் 5ல இருந்து 7% வரைக்கும் உயர போகுது. ரெண்டாவது, ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் சொல்லி 3000 கொடுத்து வாங்கினீங்க இல்லையா, அது இனிமே ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 75 ரூபாய் அதிகரிச்சு இனிமே 3075 ரூபாய் நீங்க கட்டினாதான் 200 டைம் நீங்க டோலை கிராஸ் பண்ண முடியும். மூணாவது, ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி நாளில இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டோல் பிளாசாவிலையும் 100% வெறும் ஃபாஸ்டாக் இல்லைன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் மட்டும் தான் செய்ய முடியும். இனிமே கேஷ் பேமெண்ட் எந்த ஒரு டோல்கேட்லயும் வாங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுமே இந்தியா ஃபுல்லா ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியான நாளில இருந்து உடனடியாக அமலுக்கு வருது. நாலாவது, எல்லா இடத்துலயுமே ஏஐ புகுந்து விளையாடுதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே ஏஐ இப்போ நேஷனல் ஹைவேஸ்லயும் வரப்போகுது. இந்தியாவில் இருக்க நேஷனல் ஹைவேல 40,000 கிலோமீட்டருக்கு ஏஐ டேஷ் கேம்னு கொண்டு வரப்போறாங்க. இந்த ஏஐ டேஷ் கேம் என்ன பண்ணணும், ரோட்ல இருக்கக்கூடிய குழி, விரிசல், டிராபிக், ஸ்ட்ரீட் லைட் சரியா எரியல, இல்ல வந்து அன்வான்டா எங்கன்னா கண்ட இடத்துல வண்டி நிறுத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாமே கண்காணிக்குமா. இந்த ஏஐ டேஷ் கேம் கூடிய விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்றாங்க. இப்போ அந்த 75 ரூபாய் மேட்டருக்கு வரும். 31ஆம் தேதி மார்ச் மாசம் 12 மணிக்குள்ள அந்த ஆனுவல் பாஸ் வாங்குறீங்களே 3000 கொடுத்து, அது இன்னைக்கு 12 மணிக்குள்ள நீங்க கட்டினீங்க அப்படின்னா 3000 ரூபாய் கட்டினா மட்டும் போதும். அதே ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி மிட் நைட் 12 மணிக்கு மேல நீங்க கட்டினீங்க அப்படின்னா நீங்க 3075 ரூபாய் கொடுத்து தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். அந்த ஆனுவல் பாஸ் ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா உடனடியாக ரீசார்ஜ் பண்ணி 75 ரூபாயை சேவ் பண்ணிக்கலாம்.